ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தொடர்ந்து எம்எல்ஏக்களின் வெற்றிகளை எதிர்த்து தேர்தல் வழக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கல் செய்யப்பட்டு வரும் நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்பொழுது ராயபுரம் தொகுதியில் தாவேக எம்எல்ஏ விஜய் தாமுவின் வெற்றிக்கு எதிராக திமுக வேட்பாளர் ஜுபைர் தற்பொழுது வழக்கு தொடுத்திருக்கிறார் என்ற ஒரு முக்கிய செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். இப்போ வரைக்கும் 3 எம்எல்ஏக்களுடைய வெற்றி எதிர்த்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. யார் யார் அந்த எம்எல்ஏக்கள், யார் அந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க, முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை ராயபுரம் தொகுதியில தாவேகா சார்பில் போட்டியிட்ட விஜய் தாமு, அதே போல அவர் திமுக சார்பில் போட்டியிட்ட சுபேர்கானை விட 14,249 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அவருடைய வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சுபேர்கான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல கன்னியாகுமரி தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்ட தளவாய் சுந்தரம் திமுக வேட்பாளர் ஆர் மகேஷை விட 214 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றி பெற்ற ஆர் மகேஷ் தளவாய் சுந்தரம் வெற்றி பெற்றதை எதிர்த்து தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதே சமயம் அம்பாசமுத்திரம் தொகுதியில அதிமுக எம்எல்ஏவாக வெற்றி பெற்று தற்போது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய இசி சுப்பையாவினுடைய வெற்றியையும் எதிர்த்து அந்த தொகுதியினுடைய வாக்காளர் காந்திமதிநாதன் என்பவரும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் சுப்பையா 10,245 வாக்குகள் அதிகம் பெற்று, அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் துறையை விட அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்ற போதிலும் கூட ஊழல் நடவடிக்கை மூலமாக அவர் வெற்றி பெற்றிருப்பதனால அந்த வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அந்த தொகுதியினுடைய வாக்காளர் தன்னுடைய தேர்தல் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தவிர காலையில இன்னைக்கு காலையில பெரிய கருப்பன் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருக்கிறார். அதாவது ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏ சேதுபதியை எதிர்த்து, அவருடைய வெற்றியை எதிர்த்து இந்த வழக்கு, சீனிவாச சேதுபதி வெற்றியை எதிர்த்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இதுவரைக்கும் 4 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. சட்டப்படி அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 45 நாட்களுக்குள்ள இந்த தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வரும் 18ஆம் தேதி இந்த 45 நாட்கள் கெடுவானது முடிவடைகிறது. இன்னும் இந்த 18ஆம் தேதி வரைக்கும் கூடுதலாக இன்னும் தேர்தல் வழக்குகள் தாக்கல் ஆகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.